அனுமன் ராமபிரானிடம் ஒரு சமயம் சென்று தங்களின் மீது அதிகமாக பக்தி கொண்டவர் யார், அன்பு கொண்டவர் யார் அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்கிறார். அவருக்கு என்ன ஆசை அப்படின்னா, ராமபிரான் தன்னுடைய பெயரைத்தான் சொல்லுவார் அப்படின்னு ஆசை. இப்ப நமக்கு கூட யாரையாவது ரொம்ப பிடித்திருந்தது அப்படின்னா அவங்க கிட்ட போய் திரும்ப திரும்ப கேட்போம் இல்லையா, எவ்வளவு பிடிச்சிருக்கு, என்ன பிடிக்குமா அப்படின்னு கேட்போம். அவங்க சொல்ற பதில் திரும்ப திரும்ப ஒரே பதிலா இருந்தா கூட நமக்கு அதுல ஒரு சந்தோஷம் உண்டு. ராமபிரான் தன்னுடைய பெயரைத்தான் சொல்லுவார் அப்படின்னு அனுமன் காத்திருக்க, ராமனோ சீதைதான் என் மீது அதிகமாக அன்பும் பக்தியும் கொண்டிருக்கிறார், அதற்கு காரணம் என்ன அப்படின்னா என்னுடைய ஆயுள் அதிகரிக்க தன்னுடைய நெற்றியிலும் வகிடிலும் செந்தூரமும் குங்குமமும் தரித்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னார். உடனே அனுமனுக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு. வருத்தம் ஏற்பட்டாலும் உடனே ஒரு யோசனை அவருக்கு தோன்றுகிறது. நெற்றியிலும் வகிடிலும் சிறிய அளவுல செந்தூரம் வைத்து கொண்டாலே ராமபிரானினுடைய ஆயுள் அதிகரிக்கும், காக்கப்படும் அப்படின்னா உடல் முழுவதும் செந்தூரம் பூசிக்கொண்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு யோசனை தோன்ற, அன்றிலிருந்து ராமபிரானுக்காக தன்னுடைய உடல் முழுவதும் செந்தூரம் பூசிக்கொள்கிறார் ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயரை நாம் வழிபடுகின்ற பொழுது அவருக்கு செந்தூரம் சாற்றி நாம் வழிபட நம்முடைய துன்பங்கள் எல்லாம் பனி போல விலகிவிடும்.